ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினிஸ் சமையல். இன்னைக்கு ஸ்கின் எப்படி நம்ம வழவழன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், மொக்கையாக இருக்கிற சிசரு கத்தி இதெல்லாம் எப்படி கூர்மையாக ஆக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆயிரக்கணக்காக பணத்தை கொண்டு போய் பார்லரில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற புளிச்ச தயிர் 1 கப் இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சிறுபருப்பும் கஸ்தூரி மஞ்சளும் கலந்து அரைச்சி வச்ச பவுடர் 1 கப்பு சேர்த்து நல்ல ஒரு திக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்களுடைய கைகள், கால்கள், முகத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாத நேச்சுரலாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற பேஸ்ட்டுங்க இது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நான் இப்போ மசாஜ் பண்ணுறேன் பார்த்தீங்களா கைகளில், அதே மாதிரி முகத்தில் நல்லா மசாஜ் கொடுத்து விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணாவே போதும். சும்மா வழன்னு இருக்குங்க உங்கள் முகம். இந்த பேஸ்ட்ல நம்ம பயன்படுத்தியிருக்க தயிர் ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசருங்க. இந்த காலத்துல பொதுவாகவே பெண்கள் மஞ்சளை அரைச்சி தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குங்க. இந்த மஞ்சள் நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனினுங்கிற ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி க்ளோயியா வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. பச்சை பயிறு டெட் செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஸ்கின்னை நல்லா பிரைட்டா வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ண கைகள், அப்ளை பண்ணாத கைகள் ரெண்டையுமே காட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி நான் 5 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கண்ணாடி பாத்திரங்கள் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணாமல் ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கும் நல்லது, நம்ம வீட்டு குப்பைகளெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுற கார்பேஜ் மேனுக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் வீட்டில் பல்பு, டியூப் லைட் எந்த மாதிரி உடஞ்சிருந்தா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டிஸ்போஸ் பண்ணுங்கள். டெட்ரா பேக்கில் வர மில்க் ஷேக் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் அதை ஒரு டம்ளரில் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி 2023 பிப்ரவரி வரைக்கும் இருக்குங்க. ஆனால் அதை நான் டம்ளரில் எம்டி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கெட்டு போச்சுன்னு. பெரியவங்களா இருக்கிற நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அது கெட்டு போயிடுச்சா நல்லா இருக்கா அப்படின்னு. சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் குட்டி குழந்தைங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது, அப்படியே குடிச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மில்க் ஷேக் வாங்கினீங்கன்னா டெட்ரா பேக்கோட அப்படியே குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் ஊற்றி கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க. வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த கத்திரிக்கோல். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மொக்கையாயிடுங்க. அந்த மொக்கையான கத்திரிக்கோலை ஈஸியாக எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரி எம்டியான மாத்திரை ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிப்பை உங்கள் பிள்ளைங்க கிட்ட கொடுங்க. சும்மா விளையாட்டுத்தனமாக கட் பண்ணி தூக்கி போட சொல்லுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்போதே நம்ம சிசர் ஷார்ப் ஆகிடுங்க. இதே போல் மொக்கையான கத்தியையும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்களை வச்சியே நல்ல கூர்மையாக ஆக்கலாங்க. மஞ்சள் தேய்க்கிற கல் இருக்கு இல்லைங்களா, இல்லை உங்கள் வீட்டில் என்ன கருங்கல் இருக்கோ பரவாயில்ல, அதில் இந்த மாதிரி கத்தியை நல்லா தேய்ச்சாவே போதும். சூப்பராக உங்களுக்கு ஷார்ப்பாகிடும். கூர்மையாக்கிறதுக்கு சாணம் பிடிக்கிறவங்கள தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா இஞ்சியோட தோலை உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போறேன். தீர்ந்து போன மாத்திரை ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சியே சூப்பரா நம்ம இஞ்சியோட தோலை எடுத்துடலாம். எப்பவும் இஞ்சியை நம்ம கத்தியால எவ்வளோதான் எடுத்தாலும் அந்த வளைவா இருக்கிற உள் பகுதியெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிப்பு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம 2ஆக கூட மடக்கிக்கலாம் அந்த ஸ்ட்ரிப்பை. அந்த மாதிரி மடக்கும்போது ஒரு துளி இஞ்சி கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த உள்ளே இருக்கிற தோலை கூட நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இது ரொம்பவே இஃபெக்டிவான ஒரு டெக்னிக். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எம்டி மாத்திரை ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம சூப்பராக இஞ்சியை க்ளீன் பண்ணிட்டோங்க. இது போல் இல்லத்தரசிகளுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் அட்டகாசமான டிப்ஸ் என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சிசரு இதெல்லாம் கூட நம்ம சாணம் பிடிக்கிறவங்க கிட்ட கொடுத்து ஷார்ப் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஸ்க்ரேப்பரை நம்ம சாணம் பிடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்து ஷார்ப்பே பண்ண முடியாதுங்க. அதை ஈஸியாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சியே சூப்பராக ஷார்ப் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கல்லோட மேல் புறமாக இருந்தாலும் சரி, அடிப்புறமாக இருந்தால் இன்னுமே வசதி. ஏன்னா இடிக்கிற பக்கம் இல்லையா, அதுவும் ஷார்ப் ஆகும். அதே சமயத்தில் நம்ம ஸ்க்ரேப்பரும் ஷார்ப் ஆகும். இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணும்போது
சில அந்த கல்லோட துகள்கள் வந்து கீழே விழும். அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது ஷார்ப் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவி அதை சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கல்லோட துகள்கள் வந்து கீழே சிந்தி இருக்கும், அதே சமயத்தில் அந்த ஸ்க்ரேப்பர்லையும் ஒட்டி இருக்கும். அது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம மிக்ஸி ஜாரை பயன்படுத்துவாங்க. அப்படி வருஷக்கணக்காக பயன்படுத்தும் போது அந்த பிளேடெல்லாம் கண்டிப்பாக ஷார்ப்னஸ் கம்மியாக தாங்க இருக்கும். திரும்பவும் அந்த ஷார்ப்னஸ் வர்றதுக்கு எம்டி டேப்லெட் ஸ்ட்ரிப்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து நல்ல மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. என்னடா மாத்திரை ஸ்ட்ரிப்பை போடுறோமே நீங்கள் பயப்பட வேண்டாங்க. அதுக்கு தான் நம்ம கூட கல்லுப்பும் சேர்த்து அரைக்கும் போது அந்த உப்பு வந்து மாத்திரை ஸ்ட்ரிப்பை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துரும். ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு 2-3 தடவை தண்ணியை ஊற்றி மிக்சியில் ஒரு தடவை ரன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கடைசியாக சோப்பு போட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாரோட பிளேடும் வந்து ஷார்ப் ஆகும், அதே சமயத்தில் உங்க மிக்ஸி ஜாரும் நல்ல பளபளன்னு க்ளீன் ஆயிடுங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீதமான சாதத்தை வச்சு வெண்பொங்கல், அடை இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு நான் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சூப்பரா ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மீதமான சாதத்தை நல்லா உதிர்த்து விட்டுட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து குக்கரில் திரும்பவும் ஒரு 2-3 விசில் விட்டு நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தயிரை கலந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுட சுட ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தயிர் சாதம் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. தயிர் புளிச்சு போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுடாதீங்க. அந்த புளிச்ச தயிரை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. மோர் கடையிற மத்தால நல்லா வந்து சிலுப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனியா, துவரம்பருப்பு, பச்சரிசி இது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மைய ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தயிர், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து வச்ச கலவை கூட இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கூடவே 4-5 வெண்டைக்காவை நறுக்கி போட்டுருங்க. 1 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கிற கரைச்சலை உள்ளே சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி விட்டுடுங்க. கடைசியாக கொத்தமல்லியும் தூவிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான ஒரு மோர் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, உளுந்து எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போண்டாவாக சுட்டு எடுத்துருங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. போண்டா பிடிக்காமல் எனக்கு வடை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு வடையாக சுட்டு கொடுத்துருங்க. இந்த மோர் குழம்புக்கு ஒரு மெது போண்டா சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.